ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நான் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு விஷயம் நான் பண்றேன். என்னன்னு தெரியல, எனக்கு வாய் உணருது பேசணும். நான் பேச விரும்பல, நான் ஸ்ட்ரைட்டா காட்டுறேன். எனக்கு டெஸ்ட் பண்றேன். என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள பக்குன்னு இருக்கு. இதுக்கு நான் எதுவும் பேசல, ப்ளீஸ். பார்க்கலாம், இருக்கட்டும் இருக்கட்டும். கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபீலிங். நான் இப்போ பேசுறது கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் நம்ம புலம்பிட்டு இருக்கேன். என் நேரமா என்னன்னு தெரியல. கிட்ட வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. நான் வந்து எதுக்கும் இன்னொன்று வைக்கிறேன். ஸோ அதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நானே ஆல்ரெடி பீதியில் இருக்கேன், இது இன்னும் என்ன பீதி ஆகுது. ஓகே, அப்படி சோதிக்கிறேன். அது நல்லபடியாக வாங்கணும். பண்ணிட்டேன் வச்சிடலாம். 5 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ண மூடு. சரி, கண்ண மூடு. கண்ண மூடு. கை நீட்டு. பாரு. புரியுதா? எதுவுமே பிளான்ட் இல்லை, புரியுதா? எல்லாமே நமக்கு எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அப்பப்போ அது நடக்கும். ஏன் சோகமா இருக்கா? நான் ஏன் சோகமா இருக்கேன்? எனக்கே தலையை கறக்குது. நாய் தலை கறக்குதா? அப்படியா? கண்ணை மூடா. கண்ணை மூடு. கண்ண இது கல்ல ஆட்டெல்லாம் ஏன்ட்ட ஆடக்கூடாது சொல்லிட்டேன். கைய நீட்டு. இங்க ஏய், சரி அழாத. சரி, நீ ஹாப்பியா? நீ சிரிக்கிறியா அழுவியானே தெரியல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. யார் வராங்க நம்ம வீட்டுக்கு? புதுசா ஒரு குட்டி பாப்பாவும் கூட விளையாட வராங்க. ஒரு குட்டி பாப்பாவும் கூட விளையாட வராங்க. எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பராம மட்டும் படாத, சரியா? சும்மாவே பரவப்படுவாங்க. ஆமா, நல்ல பரவப்படுவா. ரேவதி தொல்லை தாங்க முடியல. ரொம்ப என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஊருக்கு வரணுமா? ஊருக்கு சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு காட்டணும். காட்டவா? கண்ணை மூடுங்க.
சொல்லும் போது கண்ணை திறக்கணும். பாருங்க, தெரியலையா இது என்னதுன்னு? நீங்க தாத்தாவாயிட்டீங்க. அப்பா அழுது. ஆமா ஆமா எனக்கு இன்னைக்கு அதுதான் சொன்னான். ஆமா தேங்க்ஸ் ஆமா. உங்களுக்கு நீங்க சந்தோஷமா? நினைக்கிறேன் நானே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தைய அப்படிதானே நினைக்கிறீங்க? அதான் குழந்தை தாண்டி பண்ணுவோம். போகணும் போகணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். டைமிங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆக போகும். 7 மணி 6:45 ஆகுது. பிளட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். தூக்கம் பிளட்டு டெஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்கன்னே தெரில. ஓகே, நாங்கள் சும்மா எடுத்து வைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக போடுவோம். பார்க்கும்போது எல்லாரும் விஷ் பண்ணுங்க சரியா? விஷ் பண்ண சொல்லி தரேன். அப்புறம் கவர்மெண்ட்ல முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதெல்லாமே நான் ரொம்ப டயர்டாக இருந்த டேஸ். ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் ஸ்கேனிங் செக்கப்னே தான் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நான் ஸ்கேனிங் போகும்போதும் உள்ள பக்குன்னு தான் இருக்கும். ஆனாலுமே ரிசல்ட் பார்த்ததுமே அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன் டோட்டலாக அது 2வது ஸ்கேன். இப்போ வந்து வீடியோலாம் எடுத்து வைக்கும். ஆனால் எப்போ போஸ்ட் பண்ணும்போது தெரியாது. எப்படி ஒரு 5 மாதம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் மற்ற எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நாங்கள் வீடியோ தான் போடுவோம். உங்களுக்கு தான் சொல்லுவோம். கொஞ்சம் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த இப்போ நாங்கள் எடுத்துக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே vlogலயே போட்டுருவோம் சரியா? உடம்புல இவ்வளோ தான் ரத்தம் இருக்கு. கொசு கடிச்சு உறிஞ்சிட்டு போகல, அந்த மாதிரி உடம்புல வந்து ஊசு துக்கிட்டு டன் கணக்கில் ரத்தம் எடுத்து வைக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியும். வாய்ஸ்லாம் கேட்காது. நாங்கள் எப்படி வந்து டப்பிங் தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கார்த்திகை வந்திருக்கா. ஐயோ எனக்கு தான் பக்கு பக்குன்னு இப்போதே இப்படி பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னும் 5 மாசத்துல அவ்வளோதான். அவளுக்கு பீதியா இருக்காது நம்ம சாரி வளர்ற பார்த்தீங்களா? அவளுக்கு பீதியா இருக்கணுமோ தெரியல. எனக்கு செம்ம பீதியா இருக்கு. கூப்பிட்டு என்ன காமிப்பாங்க நிறைகிறேன். நானும் சாப்பிடாம தானே இருக்கேன். நானும் உன் கூட தானே நீ இருக்கிறது வேற. நீ இருப்ப வேற எப்படி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு கம்பேர் பண்ணுறது அது இந்த விஷயம்
ரொம்ப இருப்பேன் சும்மா சொன்ன நான் உனக்காக நானும் சாப்பிடாம இருக்கேன் இல்லைன்னு சொன்னேன். நீ சாப்பிடாம இருக்க அதனால நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொன்னேன். மற்றபடி எனக்கும் பசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உண்மை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் வந்துட்டேன். ஒரு மின்னல் மாதிரி இப்போ நடப்போம். பின்னாடியே வர சொல்லுவோம். பின்னாடியே வர என்னெல்லாம் எடுக்கணும் ஒரு லிஸ்டே இருக்கு. அப்படி தானே ஈ இருக்கா எஃப் இல்லையா? ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னையே யாராவது தூக்கிட்டு போனாங்க நிலமை உட்காந்து. காலையில் சாப்பிடல. பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். சரிம்மா சரிம்மா சரி அதெல்லாம் சொல்றாங்க. சரிடி ஓகே சரிண்ணே. ஏன்? எப்படி? ஆமாம் நீ பூனை தான், பெரிய பூனை. நீ கண்ணில் தெரியுது இல்ல மாதிரி ரொம்ப டயர்டா? ஆமாம் சாப்பிடலன்னா டயர்டாக தான் இருக்கும். வெளியே போயிட்டு பிரியாணி வாங்கி தரேன். என்ன தோணல. வேற என்ன வேணும்? இப்ப தோணலையா இருக்கும். என்ன வேணும்? ஒண்ணுமே இந்த 4 விட்டா போதும் தெரியும். அப்பவே தெரியும் நான் வந்து சாப்பிட்டாதான் இது சரியாகும் அப்படின்னு தெரியும். ஆனா நான் காலைல சாப்பிட்டேன், அந்த சாப்பாடு பிடிக்கல. பிரியாணி சொன்னா நீதான் கேட்க. அங்க என்ன தேவையோ அதுதான் நான் கேட்கறேன். நானா எனக்கு கேட்கறேன். நான் சொன்னது உண்மையா இருக்கா? மட்டன் பிரியாணி காலையில் எத்தனை மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்தோம். டைம் இப்போ என்ன தெரியுமா? 1:30 மணி. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போ தான் ஸ்கேனை எடுத்துருக்கோம். இன்னைக்கு ECG எக்கோ அப்புறமா வந்து 2-3 ஸ்கேனு அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாமே இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிலேருந்து இவ்வளோ நேரம் தான் போயிட்டே இருக்கு. இன்னும் ஒன்று மட்டும் பேலன்ஸ் என்னது எக்கோ எடுக்கும். எக்கோ மட்டும் எடுக்கும். எக்கோ எடுத்தால் முடிஞ்சது. ஹலோ காய்ஸ், 3:30 மணி ஆகுது. நாங்கள் இங்கேருந்து எத்தனை மணிக்கு போனோம்? 8 மணிக்கு போனோம். இல்லை இங்கேருந்து 7:30க்கு போனோம். வீட்டிலேருந்து 7:30க்கு, அங்கே போனது கரெக்டாக 8 மணிக்கு. 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சது. 2:30 மணிக்கு ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து காரில் உட்காந்துட்டு பேசலாம்னு நினச்சோம். கார் எடுத்தப்போ செம்ம டயர்டு, தூக்கம் கரெக்டிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நீ நேராக வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு வண்டியில் உட்காந்து தூக்கமா தான் வருது. ஏன்னா நான் இது வரைக்கும் நாங்க வந்து உங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லல. ஏன்னா இந்த வீடியோல தான் நாங்க வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றோம். இதோட வந்து இப்ப நீங்க பாக்குறது வந்து 5th மந்த். அந்த வீடியோல நீங்க பாத்துப்பீங்க. அதுல நடந்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 5th மந்த் வரைக்கும் தானே. ஆமா நாங்க செக் பண்ணதுல இருந்து இந்த 5th மந்த் ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் நான் இந்த வீடியோல வச்சிருப்பேன். அந்த வீடியோல இருக்கும். இதுக்கு அப்புறமா உள்ளதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து நாங்க அப்டேட் பண்றோம். எதுக்கு இவ்வளவு லேட்டா நீங்க வந்து சொல்றீங்க? நல்ல விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகே என்ன சொல்றதுக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும்ல, அந்தந்த டைம்ல சொல்லணும்னு தானே இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தான் வெயிட் பண்ணோம். மற்றபடி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு நான் ஸ்கேனிங்ல தான் பார்த்தேன். நல்ல மட்டன் பிரியாணி தின்னுட்டு வந்து போய் உட்காந்து 2 நிமிஷம் அவன் நர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவங்க உள்ள ஹாப்பியா இருக்காங்களான்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள்ட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. மறந்துடுவேன், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல இந்த வாய்ஸை கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்ப புரியும் உங்களுக்கு ஏன் மேடம் சீக்கிரம் படுத்து தூங்குறாங்க, ஏன் இந்த vlog நான் இப்ப கேரி பண்ணி கொண்டு போறேன்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் காரணம். அவ்வளவுதான் ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சிருப்போம்.